மும்பை பறந்தார் ஜெயம் ரவி. காரணம் என்ன? நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டார். 2 முறை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் ஆர்த்தியும் அவருடைய அம்மா சுஜாதா விஜயகுமாரும் வைத்துக்கொண்டு தர மறுக்கிறார்கள் என்று போலீஸ் நிலையத்தில் ஜெயம் ரவி புகார் கொடுத்தார். ஜெயம் ரவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜெயம் ரவி நீலாங்கரை பங்களாவுக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். அங்கேயே ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி இருந்தார். இது அவருடைய வீடு, அவர் சம்பாதித்த வீடு, என் பெயரில் இருக்கிறது, அவ்வளவுதான். அவர் இந்த வீட்டுக்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை, எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நான் தடை சொன்னதே கிடையாது என்று மறுத்திருக்கிறார் ஆர்த்தி. ஆர்த்தி இப்படி பதில் சொன்னதும் போலீஸார் அதிர்ச்சி அடைந்தார்கள். தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஜெயம் ரவி விவாகரத்துக்கு காரணம் கெனிஷா பிரான்சிஸ் என்ற நடன பாடகி என்ற ஒரு தகவல் வந்தது. இந்த தகவலை கெனிஷா பிரான்சிஸ் மறுத்திருக்கிறார். என்னுடைய நண்பர் ஜெயம் ரவி, அவ்வளவுதான். அவர் 2 முறை விவாகரத்து நோட்டீஸ் மனைவிக்கு அனுப்பிய பிறகுதான் மன உளைச்சல் காரணமாக என்னிடம் வந்து சேர்ந்தார். நான் யோகா மற்றும் தியானம் சிகிச்சை மூலமாக ஜெயம் ரவியின் மன உளைச்சல் நோயை நீக்கினேன். அவர் இப்போது என்னுடன் தோழமையுடன் இருக்கிறார். அவரும் நானும் சேர்ந்து யோகா மற்றும் ஆன்மீக தியான மையம் ஒன்றை ஆரம்பிக்கப் போகிறோம். இது ஒரு கூட்டு முயற்சி, அவ்வளவுதான் என்றார். இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பாக மும்பை பறந்தார் ஜெயம் ரவி. மும்பையில் விமான நிலையத்தில் பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, நான் 3 படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன். இப்போது என்னுடைய பட ப்ரமோஷனுக்காக நான் மும்பை வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஜெயம் ரவி. வேட்டையன் படத்தினுடைய அப்டேட். வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதை நடித்திருக்கிறார். அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, ரித்திகா சிங், மஞ்சு வாரியர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். போலீஸ் உயர் அதிகாரியாக வருகிறார் அமிதாப் பச்சன். ராணா டகுபதி இந்த படத்தில் பயங்கர வில்லனாக நடித்திருக்கிறார். ரித்திகா சிங் பெண் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார். மஞ்சு வாரியர் ரஜினிகாந்தின் மனைவியாக நடித்திருக்கிறார். துஷாரா விஜயன் முக்கியமான வேடத்தில் நடித்திருக்கிறார். நடிகை அபிராமி முதல் முறையாக ரஜினிகாந்துடன் இணைந்து நடிக்கிறார். இந்த படத்தில் அவர் ஸ்வேதா என்ற பாத்திரத்தில் நடிப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார். ஜெய்பீம் படத்தை எழுதி இயக்கிய டிஜே ஞானவேல் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே 2 பாடல்கள் வெளிவந்து லட்சக்கணக்கான ரசிகர்களின் பார்வையில் பாராட்டை பெற்றிருக்கிறது. இந்திய நடிகை ஊர்மிளா விவாகரத்து கோரி வழக்கு. இந்தியன் படத்தில் நடித்தவர் ஊர்மிளா. இவர் தன்னை விட 10 வயது குறைந்தவரை திருமணம் செய்து கொண்டார். ஊர்மிளாவுக்கும் அவருடைய கணவர் மொய்சீனுக்கும் குழந்தைகள் இல்லை. இப்போது அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஊர்மிளா தன்னுடைய கணவர் மொய்சீனை விவாகரத்து செய்த கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஊர்மிளா சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இப்போது அவர் பாஜகவிலிருந்து விலகி சிவசேனா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மொய்சீனை ஏன் விவாகரத்து செய்கிறார் என்பதற்கான காரணம் ஊர்மிளா இதுவரை சொல்லவில்லை. நேர்களே, இதுவரையும் சினிமாவின் புதிய சினிமா துணுக்குகளை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் ஜெம் சினிமா சேனலில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பைல்வான் ரங்கநாதன்.